சனி தோஷம் நீங்க இந்த பரிகாரத்தை சனிக்கிழமையில் செய்யுங்க. ஒருவரது ஜாதகத்தில் சனி தோஷம் இருந்தால் எந்த ஒரு வேலையும் சுமூகமாக நடக்காது, பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த தோஷத்தை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதை ஜோதிட சாஸ்திரத்தின்படி தெரிந்து கொள்ளலாம். சனியின் தாக்கம் மிகவும் முக்கியமானது, ஏனெனில் இது ஒரு நபரின் வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கிறது. பெரும்பாலும் சனி அதன் எதிர்மறையான செல்வாக்கை செலுத்துகிறது. ஒருவருக்கு சனியின் அருள் இருந்தால் அவர்கள் வாழ்வின் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவார்கள். மறுபுறம் சனி தோஷம் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல தடைகளை சந்திக்க நேரிடும். சனி தோஷம் உள்ள ஒருவர் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம், அல்லது வியாபாரத்தில் நஷ்டம், அல்லது தொழில் அல்லது உறவுகளில் தோல்வியை சந்திக்க நேரிடும். பல்வேறு கிரகங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் ஜென்ம நட்சத்திரங்களின் இருப்பிடத்தின் அடிப்படையில் பக்க விளைவுகள் நபருக்கு நபர் மாறுபடும். ஜோதிடப்படி சனிக்கிழமை அன்று சனி பகவானை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். சனிக்கிழமை சனி பகவானின் நாள் என்று நம்பப்படுகிறது. சனி கிரக தோஷம் 7.5 ஆண்டுகள் நீடிக்கும். அது அவர்களின் வாழ்வில் ஏற்படுத்தும் விளைவுகளை மக்கள் அறிவார்கள். சனி தோஷம் உள்ளவர்கள் சனி பகவானை மகிழ்வித்து தோஷங்களில் இருந்து விடுபட சில பூஜைகளை செய்ய வேண்டும். இந்த நாளில் சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் சனியின் தோஷங்களை நீக்கலாம். கருப்பு எல்லை ஒரு கருப்பு துணியில் கட்டி எண்ணெயில் தோய்க்கவும். பிறகு மண் விளக்கில் வைத்து விளக்கேற்றவும். ஹனுமான் மற்றும் சனி பகவானுக்கு பிரார்த்தனை செய்யும் போது கருப்பு எல்லை பிரசாதமாக சமர்ப்பிக்கவும். எறும்புகளுக்கான உணவு சனி பகவானின் அருள் கிடைக்கவும் வாழ்வில் ஒட்டுமொத்த வெற்றி பெறவும் சனிக்கிழமை அன்று எறும்புகளுக்கு கருப்பட்டி, அரிசி மாவு, சர்க்கரை சேர்த்து கொடுப்பது நல்லது. சனிக்கிழமைகளில் கருப்பு பசுக்கள் மற்றும் நாய்களுக்கு உணவளிப்பது மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பது சனியின் தோஷத்தை தடுக்கிறது. சனி பகவானின் அருளை பெற சனிக்கிழமை அன்று ஏழைகளுக்கு எண்ணெய் உணவு கொடுக்கவும். உங்கள் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்ற உங்கள் உயரத்திற்கு ஏற்ப பட்டு நூலை எடுத்து சனிக்கிழமை மாலை தண்ணீரில் கழுவவும். இப்படி செய்த பின் சில மா இலைகளை எடுத்து அதே நூலில் சுற்றி ஆற்றில் எரியவும். இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதில் உள்ள தடைகள் நீங்கும். 2.5 சனி கந்தகாசம் உள்ளவர்கள் ஆலமரத்தை வணங்கி 7 முறை வலம் வர வேண்டும். சனிக்கிழமை அன்று குளித்த பிறகு ஹனுமன் சாலிசா மற்றும் சனி சாலிசாவை ஜபிப்பது சனியின் தோஷங்களை தடுக்கவும் சாதகமான பலன்களை பெறவும் பரிந்துரைக்கப்படுகிறது. உங்களுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருந்தால் சனிக்கிழமைகளில் ஆலமரத்தடியில் 2 முறை தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்கள் பொருளாதார சிக்கல்கள் நீங்கி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகும். சனிக்கிழமைகளில் கருப்பு ஆடைகளை தானம் செய்வதன் மூலம் சனி தோஷத்தில் இருந்து விடுபடலாம். சனிக்கிழமை அன்று ஏதேனும் விசேஷ காரியங்களை செய்ய போகிறீர்கள் என்றால் கருப்பு உடை அணிவது நல்லது. நவகிரக ஆலயங்களுக்கு சென்று சனிக்கிழமைகளில் சனி பூஜை செய்வதும் தடுப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாகும். மேலும் 9வது சனிக்கிழமை ஐயப்பன் கோவில்களுக்கு சென்று நீரஞ்சனம் செய்வதும் சனி தோஷம் நிவர்த்தியாகும். சனி தோஷம் நீங்க சனி பகவானுக்கு நீல மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து சனிக்கிழமைகளில் தவறாமல் மந்திரம் ஜபிப்பது நல்லது. சிவலிங்கத்திற்கு செம்பு பாத்திரத்தில் எள்ளு கலந்த நீரை அர்ச்சனை செய்து வழிபட்டால் உடல்நல கோளாறுகள் விலகும். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.